2026ல் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? என்னோட கருத்து இது. பர்சனல் கருத்து இது. எல்லாரும் கேட்பாங்க, யாருக்கு தான் ஓட்டு போடணும்? யார் வந்தா தான் நல்லாயிருக்கும்? யார் ஜெயிப்பாங்க? இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குல்ல, அது கூட பார்க்கணும். காசுக்கும் கோட்டருக்கும் ஓட்டு போடக்கூடாது. காசுக்கும் கோட்டருக்கும் ஓட்டு போடுறத நம்ம போடவே கூடாது. கொள்கைக்கும் கட்சிக்கும் தான் ஓட்டு. விவசாயிங்க நல்லா இருக்கணும், இளைஞருக்கு எதிர்காலம் இருக்கணும், கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும், பாதுகாப்பான வீடு வேணும், தண்ணி நிறையாத ஊர் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பான பொண்ணுங்க வெளியே போக முடியணும், யாராலையும் எப்போ வேணால் கொல்ல முடியும், செஞ்சிட முடியுங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. அதே மாதிரி சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே இருக்கணும், இனம் மொழி மதம்னு சொல்லி பிரிக்கக்கூடாது. இதெல்லாம் யார் கொடுப்பாங்களோ, யார் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். இதுதான் நம்மளோட அடிப்படை அடையாளங்கள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகள். போடுறதுக்கு நல்லா ரோடு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஜாப், ஃபுட், சேஃப்டி, ஆக்குபேஷன், இதானே பேசிக்னு சொல்கிறது. எல்லாருமே ஒத்துமையாக வாழ முடியணும், எல்லாருமே நல்லா வாழணும், வாழ விடணும். அந்த மாதிரி யாருக்காவது ஓட்டு போடணும். காசுக்கும் கோட்டரும் ஓட்டு போடுற காலம்தான் அந்த ஊழல் பண்ணுற அந்த அரசியல் இன்னும் மேலே போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். காசுக்கும் கோட்டருக்கும் மடியாதீங்க. ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள் அந்த முடிவை. விடுவு காலம் உங்கள் கையில். இதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.